காய்ஸ் நான் உங்கள் ஜெட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓலை மட்டையில் ஒரு துப்பாக்கி தான் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் அது யாருமே ட்ரை பண்ணதில்லை யூடியூப்பில். நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மட்டையை எடுத்துகிட்டு அதை கர்றான் இருந்து வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கையெல்லாம் வலி இருந்தாலும் உடல்லையே கடைசி நெடிகள் விடியும் வரைக்கும் அழகாக வெட்டி எடுத்துட்டாங்க. கடைசியில் ஒரு சின்ன துண்டாட்டு அழகாக ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டேன். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதை நீட்டாக முடிச்சுக்கிட்டு அடுத்த மறுபடியும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நேரமாக வெட்டியிருப்பேன் என்ன அதுன்னு தெரியுங்க. அதனால் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஓகே கைஸ், நம்ம இப்போ எல்லாம் வெட்டியெல்லாம் முடிச்சாச்சு. வெட்டிட்டு இப்போ நமக்கு தேவையான 4 பீஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். மட்டையிலேருந்து வெட்டி அழகாக சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்தாச்சு. இனி என்ன பண்ணோன்னா இது எல்லாத்தையும் சேர்க்கணும். இதில் இருந்து சேர்த்தாலே நமக்கு தேவையான துப்பாக்கி வந்துடும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒட்டு பிளாஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கயிறு வச்சும் கட்டிக்கலாம். நான் ஒட்டு பிளாஸ்டர் வச்சு யூஸ் பண்ண கொஞ்சம் நீட்டாக இருக்குமே ஒட்டு பிளாஸ்டர் வச்சுருக்கேன். ஒட்டு பிளாஸ்டர் இருந்து தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஒட்டு பிளாஸ்டரில் அண்ணன் ஒட்டு பிளாஸ்டர் பார்த்தா என்ன கொன்னா. சரி விடுங்க, அதெல்லாம் இதுக்கு அப்படியே எடுத்து ஒட்டி பாதி ஒட்டு பிளாஸ்டர் தீத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன ஒட்டு பிளாஸ்டர் எடுத்து அதுக்கு மேலேயே வச்சு அதையும் நீட்டாக சுற்றி எடுத்து எப்படி ஒரு ஒட்டி வச்சுட்டேங்க. ஓகே, இப்போ 2 சைடாக முடிஞ்சிருச்சு. இந்த இடத்த பின்னாடி இதுக்கு மட்டும் ஒட்டு பிளாஸ்டர் போட்டுறாதீங்க. பிறகு பிளான் சக்ஸஸ் ஆகாது, சுடவும் முடியாது. அதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து சுற்றி ஒரு 10-15 ரப்பர் பேண்டை போட்டுக்கிடுங்க. அது போட்டால் தான் நீங்கள் அது ட்ரிகர் பண்ணக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ எங்கள் வீட்டில் அம்மையிட்ட அறுப்பெல்லாம் கேட்டு எடுத்து ரப்பர் பேண்டை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த ரப்பர் பேண்டை வச்சு தான் நான் இது இவ்வளோத்தையும் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ இதை டப்புன்னு போட்டு முடிச்சிடலாம். ரப்பர் பேண்ட் எடுத்து தர சுற்றி எடுத்து எப்படிலாமோ போட்டு ஒரு வழியாக முடிச்சு இது வந்தாச்சு. இனி கொஞ்சம் தான். ஓகே, இதான் லாஸ்ட் ரப்பர் பேண்டு. இதையும் நம்ம போட்டாச்சுன்னா முடிஞ்சு. இதையும் போட்டாச்சு. இனி அவ்வளோதான். இனி அடுத்து நம்ம குண்டு செய்ய போகிறோங்க. குண்டு செய்யக்கு உங்கள் பழைய சட்டையில் வந்து ஒரு பட்டன் எடுத்துக்கிடுங்க. அப்படியே மறுபடியும் 2 ரப்பர் பேண்டை ஆட்டையை போட்டுக்கிடுங்க. ஆட்டையை போட்டு அதில் ஒரு சின்ன குச்சி வச்சு குத்தி அந்த சைடு வழியாக எடுத்து அதுக்கு அந்த சைடு ஒரு சின்ன குச்சி வச்சுக்கிடுங்க. அப்போ நான் உங்களுக்கு இழுத்தெல்லாம் வராது. நான் இப்படி பண்ணது லைட்டாக இழுத்து வந்துடுச்சு. அடுத்து அப்படி தான் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம அங்கே நம்ம வீட்டில் அடைக்க நான் குட்டிங்க எங்கள் சின்ன குட்டி டாமி. இப்போ அதை கிட்ட சுட்டு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். கண்ணை லோடு பண்ணக்கு இந்த சைடு பட்டன் வச்சுட்டு அப்படியே அந்த சைடு பிடிச்சி இழுத்து அங்கே முன்னாடி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ சுட்டு பார்க்கலாம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். டாமியெல்லாம் சுட போகிறது இல்லைங்க, அது பாவம். அங்கே பாருங்க சுட்டோன்னு அது அங்கே போய் எடுக்க போயாச்சு. இதான் அதுக்கு பழக்கம். ஓகே, இப்போ வாங்க கப்பை சுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மறுபடியும் லோடு பண்ணிக்கலாம் குண்டை. ஓகே, இதில் ஒரு சமயத்தில் ஒரு குண்டு வைக்கலாம், இல்லை 2 குண்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் 2 ஒரே நேரத்தில் தான் ஷூட் ஆகும். அப்போ சுட்டு பார்ப்போம். ஓகே, பரவாயில்ல, ஷூட்ருக்கு எக் மிஸ் ஆகல. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த குண்டை லோடு பண்ணுவோம். அது சுடாதான் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க. ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரிப்பட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.